ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய முற்றிலும் இலவசமான வரன் பதிவுகளை பார்த்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சுஸ்மிதா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. டாக்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க. கிளினிக்கும் சொந்தமாக 2-3 இடத்துல வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பன்ருட்டியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வீடு நிலம்லாம் கேரளாவில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கேரளாவை சார்ந்த பெண்மணிங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். அதுதான் ரொம்ப வருஷமாக வீட்டில் வரன் பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வேணான்னு தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு குணமான மணமகன் வேணும். அதுவும் என்னோட தொழிலே இருந்தாலும் ஓகே தான். அப்படி இல்லை பிஇ எம்இ இந்த மாதிரி படித்த மணமகனாக இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மாதம் ஒரு 50,000 சம்பளம் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால நல்ல ஒரு வசதியானவங்கனால வசதியெலாம் எதிர்பார்ப்பு இல்லைங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாவே போதும். மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் திருமணத்திற்கு பிறகும் நான் எப்படியும் வேலைக்கு போக தான் செய்வேன். அதனால் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வரன் பார்த்து கொடுங்கன்னு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் எனக்கு வளர்த்து எல்லாமே பண்ணாங்க. அதனால் கடைசி வரை எங்கள் அம்மாவும் என்னோட தான் இருப்பாங்க. அதுக்கு ஏற்றுக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாங்க. அவர் தனியாக ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதுனால இவங்க அம்மா இவங்களோட தாங்க இருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா தீபா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்பராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடியவர் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே இருக்கிற மணமகனாக வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா வீடு அங்கே தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முதல் கணவர் இவங்களை விட்டுட்டு போன உடனே இவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ விவாகரத்து வாங்கிட்டாங்க. அவர் வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறதுனால இவங்க தனிமையிலே இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு மாதம் 10,000 சம்பாரிச்சிட்டு கொடுத்தாலும் போதுங்க, நான் குடும்பத்தை ஓட்டிக்கிறேன். ஆனால் என்னை எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக தான் வேணும். ஏன்னா முதல் வாழ்க்கை சரிவர அமையாதனால இந்த வாழ்க்கையாவது சரியாக அமைன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு 15 சவரன் நகை போடுறணும். அதுவும் இல்லாமல் கல்யாணத்துக்கு வேண்டிய சீர்சனத்தை எங்களால் முடிஞ்ச அளவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 3 அக்காங்கங்க. ஸோ அவங்களுக்குலாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் இவங்களுக்கு இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக இருந்தால் மட்டும் போதும், எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும்.